அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு, அதாவது பிஜிடிஆர்பி அல்லது டெட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் அப்படி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, சைக்காலஜி எவ்வளவு படித்தாலும் மறந்து போயிடுது சார். ஏன் மறந்து போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை கேட்டால், சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உண்மையிலே, ஏன்னா சைக்காலஜி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது. இப்போ சைக்காலஜியில் பிஜிடிஆர்பிக்கு ஒரு 30 மார்க் இருக்குது. அடுத்து டெட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு 30 மார்க் இருக்குது. பட் ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியலை. புதுசாக, அதாவது நம்ம எவ்வளவுதான் படித்தாலும் அதை தாண்டி கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைக்காலஜி சப்ஜெக்டில் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது நம்மளுக்கு. எந்த ஸ்டடி சென்டர் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சைக்காலஜியை நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா சைக்காலஜியில் நம்ம மினிமம் ஒரு 20+ எடுக்கலை அப்படின்னா ஓவரால் ரேங்க்கில் நம்ம ரொம்பவே ட்ராப் டவுன் ஆயிரும். நம்ம என்னதான் மேஜர், இப்போ நம்ம மேஜருக்கு சைட் பை சைடு வீடியோ போட்டுட்ருக்கோம், எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி சைக்காலஜியும் கேட்குறாங்க நிறைய பேர். சார், நாங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு சைக்காலஜி தான் சார் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் பிஜிடிஆர்பிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கவங்க டெட் எக்ஸாம் படிக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சைக்காலஜி. ஸோ அந்த சைக்காலஜி நீங்கள் இப்போலேருந்து சைட் பை சைட் படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைக்காலஜி கிளாஸஸாக நடத்தி, அதாவது இங்கிலீஷ் நான் கிளாஸ் நடத்தி வீடியோ போட மாட்டேன், ஏன்னா நிறைய யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. பட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழில் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அதாவது பைலிங்குவலில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த அளவுக்கு நிறைய யாரும் கிளாஸ் எடுத்து டீச் பண்ணி நம்மளுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனால் புரிகிற மாதிரி டீச் பண்ணி யாரும் நம்ம அதிகமாக வீடியோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சைக்காலஜி எப்படி படிக்கிறது, அதே மாதிரி சைக்காலஜி கிளாஸஸ் நடத்தியே வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு ஒரு ப்ரீ வீடியோ மாதிரி தான் ஒரு 2-3 வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சைக்காலஜியை படிக்கிறதுக்கே போகணும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீடியோ, அதாவது சைக்காலஜி படித்தா ஏன் மறந்து போகுது அப்படிங்கிறதுக்கு ஒன்று, அடுத்து சைக்காலஜியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் சைக்காலஜியோட சிலபஸ், பிஜிடிஆர்பி சைக்காலஜியோட சிலபஸ், இது நாளையும் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸாக எடுத்து வீடியோ போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சைக்காலஜி ஏன் மறந்து போகுது அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினில் 2 யூனிட் ஆஃப் மெமரி இருக்குது. 2 யூனிட் ஆஃப் மெமரி இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா ஒன்று ப்ரைமரி யூனிட், இன்னொன்று செகண்டரி யூனிட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி மெமரி, இப்போ இது பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும், இந்த லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு படிச்சிருக்கோமே, அதுவா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். ஸோ பிரைமரி மெமரி அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி மெமரி. இந்த பிரைமரி மெமரியில் என்ன சார் இருக்கும், எதெல்லாம் போய் பிரைமரி மெமரியில் போய் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நம்மளை ரொம்ப பாதித்த ஒரு விஷயங்கள், இது எல்லாமே பிரைமரி மெமரியில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செகண்டரி மெமரியில் எது ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அப்படின்னா, டெய்லி ரொட்டீன்ஸ் செகண்டரி மெமரியில், அதாவது எப்பயாவது ஒரு சம்பவம் உள்ளது, இதெல்லாம் செகண்டரி மெமரியில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ரெண்டாவது, ரைட்டுங்களா? இப்போது இந்த பிரைமரி மெமரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொல்லிடலாம். நேற்று நான் தோசை சாப்பிட்டேன், ஓகே ரைட்டு. ஸோ முந்தா நாள் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தயிர் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, போன வாரம் திங்கக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆன்சர் பண்ண முடியாது, அதுக்கே ஆன்சர் பண்ண முடியாது. சரி, போன வருஷம் ஜூன் மாதம் மதியானம், திங்கக்கிழமை மதியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம சுத்தமாக என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால சொல்ல முடியாது. பட் இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இப்போ போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க, கரெக்டான ஞாபகம் இருக்கும், குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே,
அதுக்கு வருஷம், அதாவது நீ நீ 7th படிக்கிறப்ப உங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்தது, வருஷத்துக்கு அதுக்கு வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அவ்வளோ லாங்காக இருக்கிற விஷயம் வந்து ஞாபகம் இருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் வந்து ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த முன்னாடி நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, எப்போவோ நடந்த தீபாவளிக்கு நடந்தது நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அப்படின்னாக்க இந்த பிரைமரி ஸ்டோரேஜில் போய் நமக்கு ஸ்டோரேஜ் ஆகும், பிரைமரி மெமரியில். இந்த செகண்டரி மெமரியை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு சண்டே வச்சுக்கலாம், இன்னைக்கு சண்டே, அடுத்தது மண்டே, அடுத்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, திரும்ப சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே, டியூஸ்டே, மண்டே, சண்டே, இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரொட்டீனாக போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சண்டே உள்ளது நமக்கு என்ன ஆகும், செகண்டரி ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் ஆகும். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, அடுத்து வந்து நேற்று நடந்தது, அதுக்கப்புறம் முதல் நாள் நடந்தது, இப்படி என்ன ஆகிட்டே இருக்கும்னாக்க போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம், ஒரு 2 days இது வந்து பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி வச்சுக்கலாம். நமக்கு வந்து இன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கும், நேற்று நடந்தது ஞாபகம் இருக்கும், அதுக்கு முதல் நடந்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், இந்த நாளில் உள்ளது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ரைட்டா, இந்த நாளில் உள்ளது வந்து தெரியவே தெரியாது. அப்போ இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, இந்த மெமரி செகண்டரி மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு இன்சிடென்ட் இப்படி டே பை டே போயிட்டே இருக்கும்போது ஏதாவது முக்கியமா நடக்கிற ஒரு இன்சிடென்ட், இப்போ வந்து நேத்து என்னை திட்டாதவங்க திடீர்னு ஒருத்தங்க திட்டாங்க, லைஃப்ல இது வரைக்கும் அவங்க என்னை திட்டினதே இல்லை அடிச்சதே கிடையாது, திடீர்னு என்ன திட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும், என்னன்னாக்க இந்த விஷயம் வந்து அப்படி என்ன ஆயிடும் அப்படின்னா பிரைமரி ஸ்டோரேஜுக்கு வந்துடும், இந்த நாளில் நடந்த அந்த ஒரு விஷயம் மட்டும். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து டே பை டே, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட்லேருந்து தேர்ட்லேருந்து அடுத்து 6th 7th 8th 9th 10th 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்படியெல்லாம் படிச்சு பிஎட் எல்லாம் படிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃப்ரெண்டை வந்து, அதாவது நிறைய ஒரு 50 பேர் 60 பேர் தான் தாண்டி வந்திருப்போம். ஆனா அந்த 50 பேரையும் 60 பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனா வந்து ஒரு கிளாஸுக்கு ஒருத்தங்க நம்மளோட க்ளோஸா இருக்கவங்க, அவங்கள வந்து நம்ம வந்து லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கோ இல்லையா. அது மாதிரிதான் இந்த இப்படி போறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து டே பை டே அப்படியே போயிட்டே இருக்கும். இதுல நமக்கு முக்கியமானவங்க வந்து நம்ம பிரைமரி ஸ்டோரேஜுக்குள்ள இழுத்து அவங்களோட லைஃப் லாங் இருக்கும்போது அது வந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா பிரைமரி ஸ்டோரேஜுக்குள்ள வந்து ஸ்டோரேஜ் ஆயிடுது. ஸோ நீங்க படிக்கிறதுமே பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் படிக்கணும், இப்போ இதுக்கு இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து பிரைமரி ஸ்டோரேஜுக்கு மாறுறதுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவோட படிக்கிறது. மோட்டிவ் அல்லது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மோட்டிவ் அல்லது இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க பிரைமரி ஸ்டோரேஜில் போய் சேவ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீடு இருக்கும்போது படிக்கும்போது, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம வந்து டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டூர் போகிறோம் எப்போ போகிறோன்னு ஒரு ஆர்வமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த டூர் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து மறக்காததாக இருக்கும். இப்போ நம்ம 6th வந்து கொடைக்கானல் போனதோ ஊட்டி போனதோ வந்து இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் டெய்லியும் தஞ்சாவூர் திருச்சி பக்கத்தில் எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரும், அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் எப்போயோ 6th 7th படிக்கும்போது இருந்த டூர் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரைமரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து ஒரு தேவை இருக்கும்போது, இப்போ வந்து உங்களுக்கு அது தேவை அப்படின்னாக்க அதை நோக்கி நீங்க தேடி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த விஷயம் நடக்கும்போதோ அல்லது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போதோ அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. அடுத்து வந்து நியூவா இருக்கிறது, அதாவது பழசா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பழசா டெய்லியும் ரொட்டீனா போயிட்டே இருக்கு, திடீர்னு அந்த நாள்ல இப்போ டெய்லியும் நான் ஸ்கூல் வர்றேன் போறேன் போயிட்டு வந்துட்டே இருக்கேன், திரும்ப காலையில் ஸ்கூல் வரணும் போகிறேன், இது இந்த ரொட்டீனில் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஒரு பையனுக்கு அடிபட்டுருச்சு, அல்லது அந்த பேரண்ட் வந்து ரொம்ப சத்தம் போட்டாங்க, திட்டினாங்க,
அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம், நமக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு நாளில் நடக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புதுசாக நடக்கும்போது அது வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் எப்போதுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகிடுனாங்க, பிரைமரி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட்லையும் இந்த 3 விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக பண்ணணும். ஒன்று நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதை தேடணும், இது எங்கே இருக்குது, இதுக்கான ஆன்சர் என்னமா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரைமரி ஸ்டோரேஜில் போய் இருக்கும், மறந்து போகாது. அடுத்து இன்ட்ரெஸ்டோடு படிக்கும்போது மறந்து போகாது, நியூவாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது மறந்து போகாது. ஸோ இது அதே மாதிரி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறந்து போகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறந்து போகாது. இந்த ப்ராக்டிஸ் எப்படி சார் பண்ணுறது? ஸோ இதை நான் சப்ஜெக்ட் சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், இப்போ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி, இது ரெண்டு இருக்கும். நான் இப்போ இங்கிலீஷ் மேஜர் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்னா சைக்காலஜி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடைய நம்மளுடைய லைஃப். சைக்காலஜி அப்படிங்கிறது லைஃப், பட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். பட் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்டை லைஃபாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், லைஃப் அப்படிங்கிற சைக்காலஜியை ஒரு சப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டிராபேக். ஏன் மறந்து போகுது சப்ஜெக்ட், ஏன் மறந்து போகுது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன், சைக்காலஜி ஏன் மறந்து போகுதுங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்மளுடைய லைஃப் என்னவா மாறிடுதுன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்மளோட லைஃபாக மாறிடுது. சப்ஜெக்ட் கொடுக்குற வெயிட்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா சைக்காலஜிக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் உண்மையிலேயே சைக்காலஜி ஈஸியாக லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்புடையது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க நான் இது கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நடத்துகிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ 10th எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனுக்கு போகிறோம். பேப்பர் வேல்யூஷன் போயிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு டே நான் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேப்பரில் எங்கள் சி வந்து அவ்வளோ கரெக்ஷன் சொன்னாங்க. சார் இதை எப்படி மாற்றுங்க சார், இதை எப்படி மாற்றுங்க சார், இதுக்கு மார்க் குறைங்க சார், இதுக்கு மார்க் போடுங்க சார்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க என்னுடைய மிஸ்டேக்ஸ் நான் குறைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணால் நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி பண்ணால் கொஸ்டின் கேட்க மாட்டாங்கிறது என்னுடைய தவறுகளை நான் குறைச்சிக்கிட்டேன். ரைட்டா? இதுதான் முயன்று தவறி கற்றல். சைக்காலஜியில் இருக்கக்கூடிய முயன்று தவறி கற்றல் நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, அல்லது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், சில்ட்ரன்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க இதில் ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? போன வருஷம் இப்படி பண்ணணும், அடுத்த வருஷம் இப்படி பண்ணணும், அடுத்த வருஷம் இப்படி பண்ணணும், இப்போ இது என்ன பண்ணலாம், எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா தோணும். பரவாயில்ல, இது பண்ணால் புதுசாக இருக்கும் அப்படின்னு ஒன்று தோணுது இல்லையா? அதுதான் வந்து உட்காட்சி கற்றல். கோலர் அவருடைய உட்காட்சி கற்றல். இந்த தியரி தான். இதை வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே ஆனால் நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு, சிக்கன் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது, சிக்கனோ மட்டனோ ஏதோ பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பிரியாணி வாசனை வந்த உடனே நம்மளுக்கு வந்து அப்படியே வாசனை மூக்க தொலைக்குது. நம்ம மனசும் நம்மளுடைய மைண்டும் நாக்கும் வந்து என்ன ஆயிரும்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும் இல்லையா? ரெடி ஆகி அதை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கும்ல. இதுதான் ஆக்க நிலையுறுத்தம். பாவலோவ் சொன்னாங்க இல்லையா? அது வந்து ஆக்க நிலையுறுத்தம்ங்கிறது இதுதான். நான் நடத்தும் போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து நம்ம லைஃப்பில் உள்ளது. இந்த லைஃப் வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க ஆக்க நிலையுறுத்தம் என்றால் என்ன, இது அவர் முயன்று தவறி கற்றல் முறையை எப்போது வெளியிட்டார், அதனுடைய என்ன, ஒரு பூனையை வச்சு ஆராய்ச்சி பண்ணார், ஒரு நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு தியரியாக மட்டுமே படிச்சுட்டு இந்த சைக்காலஜி அப்படிங்கிற லைஃப்பை வந்து ஒரு சப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு படித்தோன்னா நாளைக்கு மறந்து போகும். அது வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் கிடையாது. இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து என்ன கிடையாதுன்னா நம்மளோட லைஃப்பில் இங்கிலீஷ், இப்போ நம்ம படிக்கிற இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் டெய்லியும் நான் வந்து காலேஜில் உள்ளவங்களுக்கு கூட, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து அது வந்து டெய்லி அவங்க ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தட்ஸ் நாட் லைஃப். ஸ்கூல் பாடம் வேறு, லிட்ரேச்சர் வேறு. ஸோ நான் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு சொன்னது தான் நாங்கள் நடத்த முடியும். அவரோட லைஃப் வந்து நான் என்ன பண்ண முடியாது, பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை வந்து நான் டெய்லியும் ஷேக்ஸ்பியர் மாதிரியே நான் நடந்து காமிச்சு, ஷேக்ஸ்பியர் மாதிரியே நான் வந்து கடிதம் எழுதி, ஷேக்ஸ்பியர் மாதிரியே வந்து ட்ராமா எழுதி, ட்ராமா நடிக்க வச்சேன்னா என்னால் முடியாது. தட்ஸ் நாட் மை லைஃப். ஆனால் பட் அது சப்ஜெக்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சப்ஜெக்ட் வந்து ஒரு லைஃப் மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சைக்காலஜி வெயிட்டேஜ் கொடுங்க. சைக்காலஜி வெயிட்டேஜ் கொடுக்கும்போது லைஃப் ஓரியன்டாக நீங்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். லைஃப் ஓரியன்டாக நீங்கள் அதை வந்து
கன்வெர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது இன்னைக்கு ஒரு தியரி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த தியரியை வந்து இப்போ நானும் அப்படி தான் படித்தேன், நானும் அப்படி தான் படிக்கிறேன். டெய்லி இதை அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். டெய்லி வீட்டில் சாப்பிடும்போது இந்த ஆக்க நிலை இருக்குங்கிறது என் மைண்டில் வந்துட்டே இருக்கும். தட்டு கொண்டாந்து வச்ச உடனே அடுத்து சோறு போடுவாங்க, வெள்ளை சோறு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். வெள்ளை சோறு போட்டோன்னே அன்னைக்கு வந்து அடுத்து குழம்பு ஊற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இல்லையா. ஒருவேளை இன்னைக்கு வந்து வெள்ளை சோறு போட்ட உடனே அடுத்து குழம்பு தான் ஊற்ற போகிறாங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு இல்லையா, அதுதான் வந்து ஆக்க நிலை இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம லைஃப் ரிலேட்டடாக படிக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த லாஸ்ட்டு இது ஒன்று வந்துடும். இந்த இப்படி எப்படி சார் நம்ம இந்த இதுலேருந்து பிரைமரி ஸ்டோரேஜுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிஸ், இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட்டிங் தியரி, எப்பிங்காஸ் அவர்களுடைய ஃபர்கெட்டிங் தியரி அப்படின்னு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு மறந்து போகும், அடுத்து வந்து 30% மறந்து போகும், அடுத்து வந்து 20% ஞாபகம் இருக்கும். சாரி, மறந்து போகும் அப்படிங்கிறத விட ஒரு பாடம் படிக்கும்போது 3 days, 7 days, 30 days, more than 30 days 0, sorry, above 30 days 0. இது என்ன சார் அப்படின்னா நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டு 3 days 3 நாளைக்கு அப்புறம் அதை நீங்கள் திரும்பவும் படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 50% மறந்து போயிடும். நீங்கள் படிச்சிருக்கிறதுல 50% மறந்து போயிடும். அடுத்து 7 days அதை நீங்கள் கண்டுக்காமலே விட்டுட்டீங்கன்னாக்க அடுத்து ஒரு 30% + 30, அப்போ என்ன ஆகுது, 80% வந்து உங்களுக்கு மறந்து போயிடும். அடுத்து வந்து இன்னொரு 30 days வரைக்கும் நீங்கள் படித்த சப்ஜெக்டை 30 days வரைக்கும் நீங்கள் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணவே இல்லை, எடுத்து பார்க்கவே இல்லை அப்படின்னா மீதி இருக்கிற 20% போயிடும். எபோவ் 30 daysக்கு மேலே நீங்கள் எடுத்து பார்க்கலன்னா கண்டிப்பாக 30 நாட்கள் கழித்து இந்த நீங்கள் படித்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புதுசாக தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம சைக்காலஜி படிக்கும்போது இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது இல்லை, ஒரு நீடு எடுத்து படிக்கிறது இல்லை, சப்ஜெக்டுக்காக கடமைக்காக படிக்கிறோம். நியூவாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இல்லை. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க குழு காரணி கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குனாக்கா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன்லேயே இருக்கும், கண்டுபிடிச்சிருக்கும். குழு காரணி கோட்பாடுன்னா என்ன, அது எதுக்கு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஆர்வம் அல்லது அதை வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இல்லை. ஸோ அதனால் நியூவாக நம்ம வந்து படிக்கிறது இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்படி ஆகிடும். ஸோ இது மூணுமே நீங்கள் அப்ளை பண்ணாத பட்சத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் 3 daysல போயிடும், 7 daysல 80% போயிடும், 30 daysல 20% இருக்கிற 20%, அதாவது 100% போயிடும். 30 நாளைக்கு மேலே நீங்கள் திரும்பி சைக்காலஜி புக் எடுத்து படிக்கும்போது, சைக்காலஜி அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே இருக்காது, ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் காரணம் சைக்காலஜி எவ்வளோ படித்தாலும் ஏன் மறந்து போகுது. அப்போ இப்படி படிக்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும், சைக்காலஜிக்கு மட்டும் இல்லை, நம்ம மேஜருக்கும் பொருந்தும். ஆனால் மேஜருக்கு இந்த ஃபார்முலா ஏன் பொருந்தாதுன்னா நம்ம மேஜர் ஒரு இன்ட்ரெஸ்டோட படிப்போம், ஒரு தேவை இருக்கும், ஒரு நியூவாக புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிப்போம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு அப்ளை ஆகியிருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு, இப்போ இன்னைக்கு சண்டே படிக்கிறீங்க அப்படின்னாக்க அப்போ சார் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு திரும்ப அதே படிச்சுட்டு இருக்க முடியுமா சார்? இல்லை. இப்போ நீங்கள் சண்டே படிக்கிறத திரும்ப அடுத்து டியூஸ்டே படிங்க, அதுக்கடுத்து ஒரு 7 days கழிச்சு 7 days கழிச்சு மறுதிருப்பி படிங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 days கழிச்சு மறுதிருப்பி படிங்க. ஸோ அப்போ இப்போ இங்கே வந்துடும் இல்லையா, இங்கே வந்துடும். அடுத்து நாளைக்கு படிக்கிறத நாளைக்கு அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு அடுத்த நாள் படிங்க, அதுலேருந்து ஒரு 7 days படிங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு 3 daysக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% மறக்காது. அடுத்து திரும்ப அதை 3 daysக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30% மறக்காது, 30னா +30 80% மறக்காது. திரும்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜி 100% மறக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு சரி, டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு சரி, சைக்காலஜி இனிமே தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து சைக்காலஜியை
எப்படி படிக்கணும், இது வந்து ஓவராலாக ஏன் சைக்காலஜி படித்தா மறந்து போகுது, இப்படி படித்தா மறக்காது அப்படிங்கிற மாதிரி எப்படி படிக்கணும், ஒரு தியரி எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு தியரி எடுத்துக்கிட்டு இந்த தியரியிலிருந்து நீங்கள் எதை படிக்கணும். ஏன்னா சைக்காலஜிங்கிறது ஒரு பிராட் சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடக்க முடியாது. ஸோ ஒன்னோட ஒன்று ரொம்ப இன்டர் ரிலேட்டட் ஆனது. இதுவும் அவங்களும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க, இவங்களும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று ரொம்ப ஒருங்கிணைந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து கண்டிப்பாக நம்ம சிலபஸை மட்டும் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் நடத்தியே வந்து நான் நோட்ஸை எழுதி போட்டு நடத்தியே வந்து உங்களுக்கு பைலிங்குவலில் நடத்தியே வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி, டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி, பிஇஓ, ஸோ டிஆர்பி சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாம் படிக்கிற டிஎன்பிஎஸ்சிலையும் சைக்காலஜிக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது, அது படிக்கிறவங்களும் சரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.